சாந்த குணம் உள்ளவர்கள், கோபப்படாமல் ஞானமாய் நடந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற சாந்த குணம், ஆவியின் கனிகளில் ஒன்றான சாந்த குணத்தை பெற்றவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 37ஆம் அதிகாரம். தாவீது ராஜா ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை போதித்து சொல்வது போலவும், ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போலவும், தாவீது ஐயா மனிதர்களின் குணாதிசயத்தை குறித்தும், நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தும், எது சரி எது தவறு என்று அருமையாக இந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. இந்த வார்த்தை மிகவும் ஆழமானது, சற்று கடினமானது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மால் கடினமாக நமக்கு தோன்றும் கடைபிடிப்பது. பொல்லாத மனிதர்கள் நம்மை தாக்கும் போது நமக்கு வருகிற முதல் உணர்வே எரிச்சல் தான். எரிச்சல் அடைவோம், அது இயல்பான ஒன்று. இயல்பாய் வருகிற காரியத்தை அப்படியே விட்டுவிடக் கூடாது. அதை நாம் சரிப்படுத்திக் கொள்வதற்கு தான் வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பொல்லாதவர்கள் தீங்கு செய்யும் போது, பொல்லாத மனிதர்கள் நம்முடன் இருந்தால் பெருமை பாராட்டுவார்கள். அந்த பெருமை, அந்த குணம், அந்த பேச்சு, அவர்கள் செயல்கள் நமக்கு எரிச்சலை மூட்டும். அது நிஜமான ஒன்று. நம்முடைய சமாதானம் போய்விடும். அது எரிச்சலின் ஆவி அவர்களுக்குள் இருப்பதினால் ஏற்படுவது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எரிச்சல் அடையக்கூடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குள் இருக்கிற ஆவியின் செயல்பாடு அது. அதனால் அந்த ஆவி அவர்கள் மூலமாய் செயல்பட்டு நம்மை எரிச்சல் அடைய வைக்கிறது. அந்த ஆவிக்கு நாம் அடிமையாகிவிடக் கூடாது. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. பொல்லாதவர்கள் என்றால் பொல்லாதவனான சாத்தானினால் நிரப்பப்பட்டவர்கள், பாவம் செய்கிறவர்கள், பொறாமைப்படுகிறவர்கள், வேசித்தன பாவம் செய்கிறவர்கள், பெருமைப்படுகிறவர்கள், சுயநலமாய் வாழ்கிறவர்கள், இவர்கள் தான் பொல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய தூண்டுதலினால் நமக்கு எரிச்சலை மூட்டினால் நாம் அசையக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. நம் சமாதானத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. நியாயத்திற்கு விரோதமாய் செயல்படுவார்கள். நியாயக்கேடு செய்வது, அப்படிப்பட்டவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நியாயத்திற்கு விரோதமாய் தீமை செய்வார்கள். அதனால் அவர்கள் செழிப்பாய் இருப்பார்கள். தவறு செய்து செழிப்பாய் இருப்பார்கள். அவர்கள் ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைப்பது போல தோன்றும். வெளி தோற்றத்திற்கு நமக்கு பார்ப்பதற்கு அவர்கள் மிக ஆசீர்வாதமாக இருப்பது போல தோன்றும், சந்தோஷமாய் இருப்பது போல தோன்றும். அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. ஏனென்றால் அவர்களுடைய செழிப்பு அவர்களை அழித்து போடும். இதை புரிந்து கொண்டு பொல்லாதவர்களை குறித்து நாம் எரிச்சல் அடையாமலும் அவர்கள் மேல் பொறாமைப்படாமலும் இருக்க வேண்டும். அவர்கள் பசும் புல்லை போல் வாடி போவார்கள். அவர்கள் செழிப்பு நிரந்தரமானது அல்ல. புல் செழித்து எவ்வளவு நாள் இருக்க போகிறது? மரம் செழிப்பானால் பல 100 வருடங்கள், ஏன் 1000 வருடங்கள் கூட வாழும் மரங்கள். ஆனால் புல்லின் செழிப்பு எத்தனை நாள்? அது போல அவர்கள் வாடி போவார்கள். புல்லை போல் அவர்கள் நிரந்தரமாய் அழிந்தே போய்விடுவார்கள். பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். இது எவ்வளவு சத்தியமான ஒரு காரியம். துன்மார்க்கமும் அக்கிரமமும் உலகத்தில் நிலைப்பதில்லை. அந்த வழிகளில் போய் வாழ்கிறவர்கள் நிரந்தரமாய் வாழ்வதும் இல்லை. அதனால் அவர்களுக்கு என்ன நன்மை வந்துவிடப் போகிறது? பாவம் செய்கிறவர்கள் அறிவில்லாதவர்களே, ஞானம் இல்லாதவர்களே, புத்திசாலிகளாய் தங்களை எண்ணிக்கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறவர்கள். கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்ய வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் நல்ல வழியில் நம்மை நடக்க சொல்லி இருக்கிறார், நன்மையை செய்ய சொல்லி இருக்கிறார். நாம் அதை செய்வோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நன்மை செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் நமக்கு நன்மை உண்டாகும். நம் வாழ்க்கை செழித்திருக்கும். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை நாட வேண்டும். தேசத்தில் குடியிருக்க வேண்டும், வனாந்தரத்தில் அல்ல. சத்தியத்தை நாட வேண்டும். சத்தியமாய் இருக்க வேண்டும். நீதியோடு நேர்மையோடு இருக்க வேண்டும். பாவம் செய்கிறவர்கள்
அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் பிடிபட்டு விடக்கூடாது, அரசாங்கம் பிடித்து விடுமே என்று பயந்து ஒளிந்து கொண்டு காடுகளிலும் மலைகளிலும் திரிவார்கள். அப்படி அல்லாமல் நாம் தேசத்தில் குடியிருந்து நன்மை செய்து நற்பெயர் பெற்று நல்லொழுக்கமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து மனிதர்களுக்கும் மற்றவர்களிடத்திலும் அன்பு கூர்ந்து நாம் வாழ வேண்டும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லி மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தர் மிகவும் நல்லவர். நமக்கு ஒரு பாடு வந்தாலும் துயரம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்துவதற்கே கர்த்தர் அதை அனுமதிப்பார். அதுவும் நம்முடைய பாவங்களின் நிமித்தமாகவே அது வந்திருக்கும். அதை நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை கர்த்தரோடு சேர்த்து கொள்வதற்காக, அவரோடு சேர்த்து கொள்வதற்காக சில சின்ன துன்பங்களை அவர் அனுமதித்திருக்கலாம். ஆனாலும் அவர் எப்பொழுதும் நம்மை கைவிடுவதில்லையே. எத்தனை வந்தால் என்ன, அவர் கைவிடாமல் நம் கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறாரே. அப்படி இருக்க நாம் கலங்க வேண்டியது என்ன? அவர் மிகவும் நல்லவர், அன்புள்ளவர். அன்பு மட்டுமே அவருக்கு தெரியும். நாம் தான் சகல பாவங்களையும் அக்கிரமங்களையும் துன்மார்க்க வழிகளையும் அறிந்து வைத்திருக்கிறோம். பொல்லாதவனின் செயலால் கர்த்தரிடத்தில் எந்த பொல்லாதவனும் நெருங்க முடியாது. அவர் மகா பரிசுத்தர், மகா ஞானம் உள்ளவர். அவரால் நம்மை பாதுகாக்க முடியும். அவரை நம்பி நாம் நன்மையை செய்வோம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருப்போம். அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அந்த சந்தோஷமே நமக்கு போதுமானது. அதைவிட பெரும்பாக்கியம் நமக்கு தேவையில்லை. அவரிடத்தில் வேண்டுதல் செய்து நம்முடைய தேவைகளை எல்லாம் நாம் அவரிடத்தில் சொல்லி அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மிகவும் நல்லவர், அன்பு நிறைந்த தேவன், அன்பே உருவானவர். அன்பை ஒரு பொருளாக எடுத்து அதை ஒரு மாவை போல பிசைந்தால் அதில் கர்த்தர் தெரிவார். அந்த அளவுக்கு அன்பு மட்டுமே நிறைந்தவர். அவர் மகா பரிசுத்தர். நம் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் காட்டுகிற வழியில் நாம் நடந்து, கர்த்தாவே நான் இந்த வழியில்தான் நான் நடக்கிறேன், என்னை நீர் ஆளுகை செய்யும், என்னை வழி நடத்தும், என்னை நீர் உம்முடைய ஆலோசனையின்படியே என்னை செயல்படுத்தும் என்று நம் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவர் மேல் நம்பிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வை அவர் கையில் ஒப்படைத்து நாம் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை வாய்க்க பண்ணுவார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம் நீதியை பட்ட பகலை போலவும், பட்ட பகலை போல நம் நீதியை அவர் விளங்க பண்ணுகிறார். அதாவது உச்சி நேர வெயில், 12 மணி நேர வெயில் எவ்வளவு பிரகாசமாய் இருக்குமோ அது போல நம்மளுடைய நீதி விளங்கும். நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் நமக்கு பிரகாசிக்க பண்ணுவார். நம் நீதி விளங்கும்படி நமக்கு ஆசீர்வாதங்களை அதற்குரிய பலனை நமக்கு நிச்சயம் கர்த்தர் தருவார். அதுவும் உயர்வாய் தருவார், மிக அதிகமாய் தருவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும், அவருக்கு காத்திருக்க வேண்டும். வாழ்க்கையின் எந்த முடிவுகள், எந்த செயல்கள், அன்றாட காரியங்கள் எதுவாயிருந்தாலும் கர்த்தரை நோக்கி காத்திருந்து அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் அப்படி செய்ய வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் அவருடைய நாமத்தை தியானிப்பதும் அதுவே கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அதை நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரோடு இணைந்து அவருடைய வழிகளை எல்லாம் கேட்டு கேட்டு நாம் செய்ய தொடங்கிவிட்டால் அதுவே பரிசுத்தமான வாழ்க்கை. அதனை நாம் செய்யும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம். சில பேர் திறமைசாலிகளாக இருப்பார்கள். திறமையாக பாவ வழியில் போய் வஞ்சகமாக பேசுவது, பாவத்தை செய்து அதன் மூலம் பெரிய பலன்களை அடைந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் காரிய சித்தியுள்ளவர்கள். ஒரு காரியத்தை, ஒரு பொருளை விற்க வேண்டும் என்றாலும் பல பொய்களை சொல்லி எப்படியாவது விற்று பெரும் பணம் ஈட்டி விடுவார்கள். காரிய சித்தியுள்ளவர்கள் எந்த காரியத்தையும் எப்படி ஏமாற்றி செய்வது என்று தெரிந்து வைத்திருக்கிற திறமைசாலிகள் இருப்பார்கள். பாவம் செய்வது திறமைசாலிகளாய் இருப்பார்கள். அவர்களை பார்த்து நாம் எரிச்சல் அடையக்கூடாது. நாம் உண்மையை பேசி நீதியாய் நடந்து கொஞ்ச பலன் வந்தாலும் அந்த பலன் நமக்கு நிலைத்திருக்கும். அந்த பலன் நமக்கு நன்மையானதா இருக்கும். அவர்களை பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது. அவர்கள் மட்டும் இப்படி இருக்கிறார்களே, எவ்வளவு திறமையா இருக்கிறார்களே என்று நினைத்து
நாம் எரிச்சல் அடையக்கூடாது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. கோபத்தை தளர்ந்து போக பண்ண வேண்டும். கோபம் வரும்போது அதை அடக்க கூடாது. அந்த கோபம் முட்டாள்தனமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கோபப்படுவது என்பது இயலாமையின் வெளிப்பாடு என்று சொல்வார்கள் அறிவுபூர்வமாக. நாம் எப்பொழுது நம்மால் ஒரு விஷயத்தை சமாளிக்க முடியவில்லை, என்னால் முடியாத காரியம், இயலாமையின் நேரத்தில் தான் நமக்கு கோபம் வருமா? நாம் எல்லாம் முடிந்தவர்களாய் இருந்தால் நமக்கு கோபம் வராது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கும் போது உன்னால் எல்லாம் செய்ய முடியும், பின்பு எதற்கு கோபம்? தேவையில்லையே. அதைதான் நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் ஏன் கோபப்பட வேண்டும்? கோபத்தை நெகிழ்ந்து விடு. நெகிழ்ந்து என்றால் தளர்ந்து போக பண்ணுதல். யாராவது நம்மை கோபம் மூட்டினால் கோபம் வருவது போல அதை தொடங்கும் போதே அதை விட்டுவிட வேண்டும். நான் ஏன் கோபப்பட வேண்டும்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யார் என்ன செய்தாலும் செய்து கொண்டிருக்கட்டும், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நிதானமான மனநிலை, சரியான மனநிலைக்கு வந்துவிட வேண்டும். கோபப்படக்கூடாது, அதை தளர்ந்து போக பண்ண வேண்டும். உக்கிரத்தை விட்டுவிட வேண்டும். கோபம் வரும், அதை அப்படியே தளர்ந்து போக பண்ண வேண்டும், நெகிழ்ந்து விட வேண்டும், தளர்ந்து. ஆனால் உக்கிரத்தை விட்டுவிட வேண்டும். உக்கிரமாக மாறவே கூடாது. லேசாக கோபம் வரும்போதே அதை தளர்ந்து போக விட்டுவிட்டு, உக்கிர கோபம், உயர்ந்த நிலையில் உச்சகட்ட கோபத்தை நாம் வைக்கவே கூடாது. அந்த நிலைக்கு போகவே கூடாது. நம் மனதை சரியாக பண்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். உக்கிர கோபத்திற்கு ஆளாகவே கூடாது. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அதாவது எரிச்சல் அதிகமாய் அடையும் போது நாம் பாவம் செய்து விடுவோம். பொல்லாப்பு செய்ய, அதாவது எரிச்சலின் ஆவி என்பது ஒரு மனிதனை தாக்கும் போது அந்த எரிச்சலின் நிமித்தம் அவன் பாவம் செய்து விடுவான். அந்த எரிச்சலுக்கு இடம் கொடுக்காதே. நம் மனநிலை எரிச்சல் அடைந்தால் அந்த எரிச்சலின் ஆவி நமக்குள் வந்துவிடும். அதற்கு கதவை திறந்து வைத்தது போல. பொறாமைப்பட்டால் பொறாமையின் ஆவி வந்துவிடும். பெருமைப்பட்டால் பெருமையின் ஆவி நமக்குள் வந்துவிடும். அதனால் துர்குணங்கள் நமக்குள் எது வந்தாலும் அதன் மூலம் பொல்லாத ஆவிகளுக்கு வாசலை திறந்து வைப்பது போல நம்மை நாம் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றால், பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றாடம் ஒவ்வொரு நிமிடமும் இதை நாம் பார்க்க வேண்டும். நாம் எப்பொழுதும் எரிச்சல் அடைந்து கொண்டே இருந்தால் எரிச்சலின் ஆவி நமக்குள் வந்து அவன் நம்மை ஆளுகை செய்ய தொடங்கி விடுவான். பாவம் செய்ய தூண்டுவான். நாம் பாவம் ஏதாவது செய்து விடுவோம். அதன் பின்பு யாரையாவது காயப்படுத்துவது, வேதனைப்படுத்துவது, அவர்களுக்கு துரோகம் பண்ணுவது, ஏதாவது ஒன்று செய்துவிட்டு அதி நிமித்தம் கர்த்தரிடத்தில் நியாய தீர்ப்பை பெற்று அவர்களையும் அழித்து நாமும் அழிந்து போவோம். இதுதான் பொல்லாத ஆவிகளின் சதி திட்டங்கள். அதனால்தான் நம்ம எரிச்சலின் ஆவி நமக்குள் எரிச்சல் வர தொடங்கும் போதே நிறுத்திவிட்டால் எரிச்சலின் ஆவி நுழையாது. நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம் இருதயத்தை. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பொல்லாத மனிதர்கள் அவர்கள் நிரந்தரமாய் வாழ்வதில்லை. அறுப்புண்டு போவார்கள், அறுக்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்து அவர்களை அழித்து போடுவார் என்பதே இதன் பொருள். பொல்லாதவர்கள் அழித்து போடப்படுவார்கள் கர்த்தரால். கர்த்தரை அழித்து போடுவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நாம் கர்த்தருக்கு காத்திருந்தால், கர்த்தருடைய சமூகத்தில் தினமும் வேதம் வாசிக்கிறவர்களாய் இருந்தால், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பவர்களாக இருந்தால், எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்தின் மேல் ஆசையாய் இருப்பவர்களாய், ஆசையாய் படிக்க வேண்டும் என்று வேதத்தின் மேல் வாஞ்சையாய் நம் மனதில் இருப்பவர்களாய் இருந்தாலே நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று பொருள். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் இருந்தால் நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். பூமியை ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஒரு காரியத்தை இந்த இடத்தில் நாம் யோசித்து பார்ப்போம். சில பேர் போதை மருந்துகளை பழகிவிட்டால் எப்பொழுதெல்லாம் அந்த பொருளை, போதைப் பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். ஸ்மோக்கிங், சிகரெட் பழக்கம் இருக்கிறவர்கள் எப்பொழுதெல்லாம் அதை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நினைவிலேயே இருப்பார்கள். அதை மறக்கவே மாட்டார்கள். குடித்து பழக்கப்பட்டவர்கள் அதை எப்பொழுதெல்லாம் குடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லாமல் குடித்துக் கொண்டே இருப்பார்கள். அதுவே அவர்கள் வாஞ்சையா இருக்கும். அப்படியே அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அந்த சாராயம் கிடைப்பதற்காக.
அதுதான் அவர்களுடைய அடிமைத்தனம். அந்த பொருட்கள் அவர்களை போதை வஸ்துக்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது எப்பொழுதும் அவர்களால் அந்த போதை வஸ்துக்களை நினைத்துக் கொண்டிருக்க முடிகிறது அல்லவா? ஏன் நம்மால் மட்டும் கர்த்தரை நினைத்துக் கொண்டிருக்கவோ வேத வசனங்களை நினைத்துக் கொண்டிருக்கவோ முடியாது? அது மட்டும் ஏன் நம்மால் முடியாது என்று சொல்லுகிறோம்? எப்பொழுது பார்த்தாலும் போதை வஸ்துக்களை நினைத்துக் கொண்டிருக்கிற மனிதர்களால் முடிகிறது. அது தவறு என்றும் தோன்றுவதில்லை. ஆனால் வேதத்தையும் வேத வசனங்களையும் எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருந்தாலோ படித்துக் கொண்டிருந்தாலோ அப்படி செய்வதே முடியாது என்று சொல்வார்கள். அப்படி செய்தாலும் அப்படி செய்கிறவர்களை பைத்தியம் என்று சொல்வார்கள். இது என்ன ஒரு மனநிலை? ஏன் தீமைக்கு ஒரு மனிதன் அடிமையாகலாம், நன்மையை ஒரு மனிதன் சுதந்திரமாக ஏன் ஏற்றுக்கொள்ளக் கூடாது? முழுமையாய் கர்த்தருடைய ஆளுகைக்குள் ஒரு மனிதன் இருக்கக்கூடாது அல்லது இருக்க முடியாது என்று சொல்வது இது புத்திசாலித்தனம் அல்ல. எப்பொழுது பார்த்தாலும் வேதம் வாசித்துக் கொண்டிருந்தால் அதிகமாய் வேத வசனங்களை தியானிப்பதும் வேதத்தின் மேல் கர்த்தரின் மேல் வாஞ்சையாய் இருப்பதையும், அப்படி இருந்தால் அவர்களை வித்தியாசமாக பார்ப்பார்கள். இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது? தீமைக்கு மனிதன் அடிமையாகலாம், ஆனால் நன்மைக்கு அவன் கீழ்ப்படிந்து கூட நடக்கக்கூடாது என்று சொல்லுகிற சமுதாயமாய் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம்தான் துன்மார்க்கன் பூமியில் இருக்க மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரம்தான் துன்மார்க்கன் பூமியில் இருந்து அழிக்கப்பட்டு போவான். துன்மார்க்கரை கர்த்தர் சீக்கிரம் அழித்து போடுவார். அவர்கள் வாழ்வு நிலைத்திருப்பதில்லை, நிரந்தரமாய் இருப்பதும் இல்லை. அவன் இருந்த இடத்தை விசாரித்து பார்த்தால் அவன் இல்லை என்பது புரியும். அப்படி என்றால் துன்மார்க்கனை கர்த்தர் சீக்கிரம் அழித்து போடுவார். அவர்கள் இல்லாமல் போவார்கள். அவர்கள் பெயர் கூட நினைவில் இருக்காது, மறைக்கப்பட்டு போவார்கள் இந்த பூமியிலிருந்து. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள். இது எப்படிப்பட்ட அருமையான காரியமாய் இருக்கிறது! சாந்த குணம் உள்ளவர்கள், கோபப்படாமல் ஞானமாய் நடந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற சாந்த குணம், ஆவியின் கனிகளில் ஒன்றான சாந்த குணத்தை பெற்றவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது மத்தேயு 5:6-7 மலை பிரசங்கத்திலும் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பரிசுத்த ஆவியானவர் தாவீது ஐயாவுக்கு சங்கீத புஸ்தகத்திலேயே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இது அருமையான காரியமா இருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை ஆளுகை செய்கிற மிக உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கப்படுவார்கள். அவர்கள் பூமியை ஆளுகை செய்வார்கள், பெரிய பதவிகளை வகிப்பார்கள். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர்கள் நிறைந்திருப்பார்கள், மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழிகளில் நடந்து சாந்த குணமுள்ளவர்களாய் தங்களை காத்துக்கொண்டு எரிச்சல் அடையாமல் சாந்தமாய் வாழ்ந்து வருகிறவர்கள் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் இந்த பூமியை அரசாளுகை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கன், தீயவர்கள் நீதிமானுக்கு விரோதமாய் எழும்பி நீதிமானை பார்த்து பற்கடிக்கிறார்களாம். பல்லை கடிப்பது, அவர்களை வெறுப்பது, கோபமாய் எரிச்சலாய் பார்ப்பது, முறைப்பது, அவர்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைப்பது, தீங்கு செய்வது போன்ற காரியங்களை எல்லாம் செய்வார்களாம். அப்படி அவர்கள் செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர்களை பார்த்து சிரிப்பாராம். பரலோகத்திலிருந்து நம் ஆண்டவர் அப்படிப்பட்ட துன்மார்க்கரை பார்த்து சிரிப்பாராம். உன்னுடைய நாள் நெருங்கி விட்டது, என் பிள்ளைகளிடத்திலா வந்து பார்க்கிறாய்? என் மகன், என் மகள், அவள் நீதிமான், நீதியின்படி வாழ்கிறவள், அவளிடம் வந்தா நீ பற்கடிக்கிறாய், இதோ உன் கதையை முடித்து விடுகிறேன் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து சிரிப்பாரா. எவ்வளவு அருமையான வார்த்தையா இருக்கிறது! கர்த்தர் மிகவும் நல்லவர். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அவர் நம்மை கைவிடாதவர். அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பயந்து, அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்து, அவருடைய வழிகளில் நடந்து நீதிமானாய் பரிசுத்தமாய் வாழும்போது நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையின் வழி இதுவே. அதை புரிந்து கொண்டு நடப்போம். தாவீது ஐயா அருமையான வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 37 அதிகாரம் 12 வசனம் முதல்.
நீதிமான்களை பார்த்து துன்மார்க்கர்கள் பற்கடிப்பார்களாம். நீதிமான்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிறவர்களை பார்த்து துன்மார்க்கர் பற்கடிப்பார்களாம். பல்லை கடித்து எதிரியாய் விரோதம் பாராட்டுவார்களாம். எதிரியாய் நினைத்து அவர்களை எப்படி துன்பப்படுத்தலாம் என்று இவர்கள் யோசிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்பார்கள். எரிச்சலோடு கோபத்தோடு இருப்பார்கள். அப்படி பற்கடிக்கிறவர்களை துன்மார்க்கரை பார்த்து கர்த்தர் பரலோகத்தில் இருந்து அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சிரிப்பாராம். உங்கள் நாட்கள் நெருங்கி விட்டது, நீங்கள் அழிய போகும் நாட்கள் நெருங்கி விட்டது என்று சிரிப்பாராம். இதன் பொருள் என்ன? தீயவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை பார்த்து பற்கடித்து எதிரியாய் நினைத்து நம்மை துன்பப்படுத்த வந்தால் அந்த நேரத்தில் கர்த்தர் அங்கு பரலோகத்திலிருந்து அழிக்க ஆயத்தமாகி விடுவார். அவர்களை அழிப்பதற்கு கர்த்தர் முடிவு செய்து விட்டார் என்று பொருளாகிறது. இதுவே கர்த்தருடைய வழியா இருக்கிறது. அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மை காப்பாற்றுவார். நீதி நியாயத்தின்படி வாழ்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், தீமை செய்யாதிருப்பவர்கள், கர்த்தருக்கு பயப்பட்டு எளிமையாய் வாழ்கிறவர்கள். எளிமையாய் என்றால் மனதில் எளிமை. பணக்காரர்களாக கூட இருக்கலாம், ஆனாலும் பாவம் செய்வதற்கும் தீமை செய்வதற்கும் பயந்து நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று விலகி பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்கிறவர்கள். சிறுமையானவர்கள், உடல் பலவீனத்தினாலோ பணத்தினாலோ பண வசதி குறைவினாலோ எளிமையாய் இருப்பவர்கள். இப்படி கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களை பார்த்து துன்மார்க்கர் நாணேற்றுவார்களாம் வில்லில். அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை நான் அழித்து போடுவேன் என்று வருவார்களாம். அப்படிப்பட்ட துன்மார்க்கர் இப்படிப்பட்ட சிறுமையும் எளிமையும் ஆனவர்களை நோக்கி பட்டயத்தை எடுத்து கொண்டு வருவார்களாம், வில்லை நாணேற்றி கொண்டு வருவார்களாம். அப்படி என்றால் ஆயுதத்தோடு வந்து இவர்களை அழித்து விட வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனையை வைத்து அழித்து விடுவார்கள், அல்லது பேசியே பலவித துன்பத்தை கொடுத்து அவர்களை அழித்து விடுவார்கள். எப்படியாவது இவர்களை அழிக்க வேண்டும் என்று கிளம்பி வருவார்களாம். அவர்கள் எடுத்து வருகிற பட்டயங்கள் அவர்கள் இருதயத்திற்குள்ளேயே போய்விடுமா. நீதிமான் மேல் எய்வதற்காக எடுத்து வருகிற பட்டயம், வெட்ட எடுத்து வரும் பட்டயம் அவர்கள் இருதயத்திற்குள்ளேயே போய்விடுமாம். அவர்கள் எடுத்து வருகிற வில்லின் நான், அவைகள் அம்புகள் முறிக்கப்பட்டு போகுமாம். கர்த்தரே இப்படி செய்வார். அவர்கள் நீதிமானுக்கு, துன்மார்க்கர் நீதிமானுக்கு செய்ய நினைக்கிற தீங்கு அவர்களுக்கே திரும்பி போகும். கர்த்தர் அவர்கள் மேல் திரும்ப பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் எதுவும் வராது, எதுவும் யாரும் பண்ண முடியாது, நம்மை அழிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களே அழிந்து போவார்களே தவிர கர்த்தருடைய பிள்ளைகள் அழிந்து போக மாட்டார்கள். கர்த்தரே அவர்களை பாதுகாத்து நீதியின்படி எளிமையும் சிறுமையுமாய் இருப்பவர்களை அவர் காப்பாற்றுவார். அதாவது உதவிக்கு யாரும் இல்லை இவர்களுக்கு என்று தெரிந்து கொண்டு அவர்களை கொடுமைப்படுத்துவார்கள். கேட்பதற்கு யார் இருக்கிறார்? சில நேரங்களில் பெண்களின் மேல் இப்படிப்பட்ட ஆதிக்க காரியங்கள் நடைபெறுகிறது. இவள் பெண் தானே, இவளால் என்ன செய்ய முடியும் என்று ஆண்கள் துன்புறுத்துவது, அடிப்பது, கொடுமைப்படுத்துவது போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் எதை நினைத்து அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துகிறார்களோ அந்த பெண் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற நீதிமானாய் இருந்தால் கர்த்தர் அந்த மனிதனை அழித்து போடுவார். கர்த்தர் அந்த பெண்ணுக்கு உதவியாய் இருப்பார். பெண் என்பவர் பலவீனமானவர் என்பதினால் ஒரு ஆண் அந்த பெண்ணை துன்புறுத்தக் கூடாது. நீதியின்படி வாழ்கிற பெண்களை ஒரு காரணமும் இல்லாமல் துன்புறுத்தினால் பெண் கொடுமை இந்த உலகத்தில் பெருகி இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் மேல் கர்த்தர் விட்டுவிட மாட்டார். அந்த பெண்ணினத்திற்காக அவர் எழும்பி வருவார், அவர்களை அழித்து போடுவார். துன்மார்க்கர் ஆணாய் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் அழித்து போடப்படுவார்கள். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள், திக்கற்றவர்கள், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்பவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அவர்களுக்கு கர்த்தரே உதவியாய் இருந்து ஆளுகை செய்து அவர்களை வழிநடத்துவார், எல்லா காவலுடன் காத்துக் கொள்வார். துன்மார்க்கருக்கு இருக்கிற அநேகம் செல்வங்கள், சொத்துகள்
பொருள்கள் எல்லாவற்றை விட நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சமே நல்லது. நீதிமானாய் வாழ்ந்து சிறிதளவு பணத்தோட சிறிய ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வதே சிறந்தது. துன்மார்க்கனாய் வாழ்ந்து மிகப்பெரிய அந்தஸ்தில் அதிக பணம், பொருள், சொத்துக்களை வைத்து பணக்காரனாய் வாழ்வதை விட இதுவே நல்லது. சிறுமையும் எளிமையுமாய் இருந்தாலும் நீதிமானாய் வாழ்வதே சிறந்த வாழ்வு. இவ்வுலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. நிரந்தரமற்ற உலகில் சொத்துக்களை சம்பாதிப்பதை காட்டிலும் பரலோகத்தில் நமக்கு சொத்துகள் உண்டாகும்படி, பரலோகத்தில் நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும்படியாக இவ்வுலக வாழ்க்கையில் நீதிமானாய் வாழ்வதே சிறந்தது. துன்மார்க்கனுடைய புயங்கள் முறியும், துன்மார்க்கருடைய கைகள் உடைக்கப்படும். நீதிமானையோ கர்த்தர் காக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார். அவரை தாங்கிக் கொள்கிறார். அவர்கள் விழுந்து விடாதபடிக்கு, அவர்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடிக்கு அவர் துணையாய் இருந்து காத்து கொள்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறார். அவர்கள் ஆயுள் காலம் முழுவதும் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் நாட்களை அறிந்து வைத்து அவர்களை வழி நடத்துகிறார். அவர்களுடைய சுதந்திரம், அவர்களுடைய சொத்துகள், அவர்களுடைய பொருட்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உத்தமமாய் நடந்தால் நம்முடைய பொன், பொருள், சொத்துகள், எல்லாவித ஆசீர்வாதங்களும் நமக்கு நிலைத்திருக்கும். நாம் நன்மை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். நீதிமானாய் நடக்கிறவர்கள் ஆபத்து காலத்திலும் போஷிக்கப்படுவார்கள். அவர்கள் பஞ்சத்திலே விழுந்து போக மாட்டார்கள், அழிந்து போக மாட்டார்கள். பஞ்சகாலம் வந்தாலும் வெட்கப்பட்டு போகாமல் அவர்கள் செழிப்பாய் சந்தோஷமாய் இருப்பார்கள். அவர்கள் நிறைவாய் போஷிக்கப்படுவார்கள். ஆபத்து காலத்திலும் அவர்கள் வெட்கப்படாமல் இருந்து பஞ்ச காலத்திலும் திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். அவர்கள் புகையை போல புகைந்து போவார்கள். துன்மார்க்கரோ கடன் வாங்கி கொடுக்காமல் போகிறார்கள். கடன் வாங்குவார்கள், ஆனால் அவர்கள் திருப்பி செலுத்த மாட்டார்கள். துன்மார்க்கருடைய செயல் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நீதிமான்களோ இறங்கி கடன் கொடுக்கிறார்கள். தம்மிடம் உதவி என்று கேட்பவர்களுக்கு இவர்கள் கடன் கொடுப்பார்கள். நீதிமான்கள் அப்படியாய் அவர்களுடைய செயல் இருக்கும், அவர்கள் குணம் இருக்கும். அதற்கேற்ற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு தரும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் பூமியை ஆளுகை செய்வார்கள். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து கர்த்தர் அவர்களை ஆளுகை செய்ய வைப்பார், அழகு பார்ப்பார். ஆனால் துன்மார்க்கரோ அறுப்புண்டு போவார்கள். அவர்கள் நிலைத்திருப்பதில்லை, அவர்கள் அழிந்து போவார்கள். அவர்கள் சந்ததி கூட இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நீதியின் பாதையில் நடக்கும் போது எவ்வளவு ஆசீர்வாதங்கள், இவ்வுலகத்தின் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறோம். அக்கிரமமாய் நடக்கும் போது எந்த ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியாதபடிக்கு அழிந்தே போகிறோம். ஆயுளே முடிந்த பின்பு எந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும்? இது எப்படிப்பட்ட அறிவில்லாத தன்மையாய் இருக்கிறது, குணமாய் இருக்கிறது. துன்மார்க்க வழிகள், நல்ல மனுஷனுடைய வழிகள், நல்ல மனிதர்கள், அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் செயல்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அப்படி நல்ல மனிதர்களுடைய வழியின் மேல் அவர்கள் செய்கிற செயல்களை பார்த்து கர்த்தர் ஆசையாய் இருப்பாராம், பிரியமாய் இருப்பாராம். என் மகள் எப்படி வேலை செய்கிறாள் பார், என் மகள் என் சித்தத்தை எப்படி நிறைவேற்றுகிறாள் பார், என் மகன் எப்படி என் சித்தத்தை நிறைவேற்றுகிறான் பார் என்று சந்தோஷமாய் பார்த்து ஆசையாய் கவனித்துக் கொண்டிருப்பாராம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பார். அப்போது அவர்கள் விழுந்து போனாலும், ஒருவேளை ஏதாவது தவறு நடந்து விழுந்து போனாலும் அவர்கள் தள்ளுண்டு போவதில்லை. முழுமையாய் அழிந்து போக மாட்டார்கள். அவர்கள் மீண்டும் எழும்பி விடுவார்கள். கீழே விழுந்தால் என்ன, மீண்டும் எழுப்பி விடுவார். கர்த்தர் அவர்களை தாங்கி விடுவார். அவர்களை ஒரே அடியா கைவிட்டு விட மாட்டார். தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனாகவும் மாறிவிட்டேன். இத்தனை காலம் நான் வாழ்ந்ததிலிருந்து என் வாழ்க்கையில் இருந்து நான் பார்க்கிறேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிவதையும் நான் காணவில்லை. நீதிமானை கர்த்தர் கைவிடுகிறதும் இல்லை,
அவனுடைய பிள்ளைகள் சாப்பாட்டிற்காக அவர்கள் ஏங்குவதும் இல்லை. அவர்கள் தவித்திருப்பதும் இல்லை. அவர்கள் திருப்தியாய் போஷிக்கப்படுகிறார்கள். நீதிமான்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி அந்த பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிவதை நான் காணவில்லை. ஆகாரம் இல்லாமல் தேடி திரிவதை நான் பார்க்கவில்லை. கர்த்தர் திருப்தியாய் அவர்களை போஷிக்கிறார் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நீதிமான் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான். பிறருக்கு உதவி செய்யும் நிலைமையிலேயே அந்த நீதிமான் வைக்கப்படுகிறான். அவர்கள் ஒருபோதும் தாழ்ந்த நிலைக்கு போவதில்லை. அவன் சந்ததி எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தீமையை விட்டு விலகி நன்மை செய், எப்பொழுதும் பிழைத்திருக்கலாம். நாம் நிரந்தரமாய் நிலைத்திருக்கலாம். நிறைவான வாழ்வையும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. தம்முடைய பரிசுத்தவான்களை ஒருபோதும் கைவிடாமல் அவர்களை காப்பாற்றுகிறார். துன்மார்க்கருடைய சந்ததி அழிந்து போகும். தீமை செய்து வாழ்கிறவர்கள் தங்களுக்கு மட்டும் அல்லாமல் தங்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் நன்மையை பெறப்போவதில்லை. தங்களுடைய சந்ததிகள், தன்னுடைய பிள்ளைகள், தங்களுடைய சந்ததிகள் எல்லோருமே அவர்கள் நன்றாயிருக்க முடியாது. அவர்கள் வாழ்வும் நன்றாயிருக்காது. இவர்கள் செய்யும் பாவம், துன்மார்க்கம் அவர்களையும் அதற்குரிய பலனை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கமாய் வாழக்கூடாது. நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் வாழ்ந்திருப்பார்கள். கர்த்தருடைய வழிகளில் நடந்து வசனத்தின்படி வேதாகமத்தை படித்து அதன்படி வாழ்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நீதிமான்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொண்டு நிரந்தரமாய் இருப்பார்கள், நிலைத்திருப்பார்கள். பூமியிலே என்றென்றைக்கும் வாழ்ந்திருப்பார்கள். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படி என்றால் அவர்கள் மரணம் அடைந்தாலும் உயிர்த்தெழும்பி பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வார்கள். பரலோக வாழ்வை, கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கும் போது நமக்கு இது கிடைக்கிறது. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உணர்ந்து கொள்ளும். நீதிமான்கள் ஞானத்தை உணர்ந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். அதாவது அறிந்து கொள்ளவும் முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். அறிந்து கொண்டால் அதை செயல்படுத்த மாட்டார்கள். உணர்ந்து கொண்டாலும், அறிந்து உணர்ந்து கொண்டால்தான் அதை செயல்படுத்த முடியும். அதனால் உணர்ந்தும் கொள்வார்கள். நீதிமான்கள் தான் ஞானத்தை உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய அறிவை உணர்ந்து கொள்வார்கள். வசனத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பார்கள். இதெல்லாம் நீதிமான்களுக்கே தகும். அவர்களுக்கே அந்த ஞானம் உண்டு. அவர்களுடைய வாயும் நீதியை பேசும். நீதிமானுடைய தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன், நீதிமான்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம் நம் இருதயத்தில் இருக்கிறது. அதனால் நம்முடைய நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. நம் நடைகள் நாம் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்து விடுவதில்லை. சிறியது தவறு கூட நாம் செய்துவிட மாட்டோம். கர்த்தருடைய வசனம் நமக்குள் இருக்கும்போது, நம் இருதயத்தில் இருக்கும்போது நாம் முழு பாதுகாப்படைகிறோம். பாவம் செய்ய மாட்டோம். பரிசுத்தமாய் வாழ்வோம். துன்மார்க்கன், தீயவர்கள் நீதிமான்கள் மேல் கண் வைத்து அவர்களை கொல்ல வகை தேடுவார்கள். எப்படியாவது கொன்று போடுவோம் என்று வகை தேடி திரிவார்கள். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. நீதிமானை துன்மார்க்கன் கையில் கர்த்தர் விடமாட்டார். நியாய தீர்ப்பு நடக்கும் போதும் கர்த்தர் நீதிமானை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். அவர் நீதிமானை ஒருபோதும் கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்வார். நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கவனித்து காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தினமும் வேத தியானம் செய்ய வேண்டும். தினமும் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்தின் நினைவில் கர்த்தருடைய வழிகளை நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். எந்த செயலை செய்தாலும், எந்த வாழ்க்கையில் எந்த காரியம், அன்றாட காரியங்கள் செய்தாலும், தினந்தோறும் நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் கர்த்தருடைய விருப்பத்தின்படி, வேத வசனத்தின்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவர் இந்த பூமியை ஆளுகை செய்யும் அளவுக்கு நம்மை உயர்த்துவார். துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். துன்மார்க்கர் நமக்கு விரோதமாய் எழும்பி
கர்த்தருடைய பிள்ளை என்ற ஒரே காரணத்தினால் நம்மை துன்புறுத்துகிறவர்கள் அழிந்து போவார்கள். அவர்களுடைய அழிவை நம் கண்கள் காணும். அப்படி கர்த்தர் அவர்களை அழித்து நமக்கு காண்பிப்பார். நமக்காக அவர் யுத்தம் செய்வார். ஒரு கொடிய துன்மார்க்கனான ஒரு மனிதனை தாவீதையா பார்த்தாராம் அவர் வாழ்நாளில். அப்படி அவன் மிகவும் செழிப்பாய் இருந்தானாம். செல்வந்தனாய் மிக பணக்காரனாய் அவன் வாழ்ந்து வந்தானாம். கொஞ்ச காலம்தான். அவனை தேடினால் அவன் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போனானாம். இப்படி துன்மார்க்கர் எவ்வளவுதான் செழித்தாலும், ஆகா இவ்வளவு பெரிய மனிதனாய் இவன் ஆகிவிட்டான், இவ்வளவு பெரிய மனிதனாய் வளர்ந்து விட்டான், இவன் உயர்ந்து விட்டான் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அது கொஞ்ச காலம்தான். அவன் விழுந்து போவான். துன்மார்க்கர்கள் நன்மையில் நிலைத்திருப்பதில்லை. நாம் எப்பொழுதும் உத்தமனை நோக்கி சன்மார்க்கனை பார்த்திருக்க வேண்டும். நீதிமான்களை பார்த்து நாம் வாழ வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு சமாதானமாய் இருக்கும். நாம் அப்படிப்பட்டவர்களை பார்த்து அவர்களைப் போல நாம் வாழும் பொழுது நமக்கும் சமாதானம் கிடைக்கும். அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு சமாதானத்தில் தான் நிரம்பும். நீதிமான்களுடைய வாழ்க்கை சமாதானத்தில் முடியும். நாமும் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம், கற்றுக்கொள்வோம். அக்கிரமக்காரர்கள் ஏகமாய் அழிக்கப்பட்டு போவார்கள். அக்கிரமக்காரர்களை கர்த்தர் முற்றிலும் அழித்து போடுவார். அழிக்கப்படுவதே துன்மார்க்கரின் முடிவு. துன்மார்க்கருடைய முடிவு என்ன? அழிவு மட்டும்தான். கர்த்தருடைய பிள்ளைகளோ நிரந்தரமாய் நிலைத்திருப்பார்கள். நீதிமான்களுடைய பாதுகாப்பு கர்த்தரால் வரும். நீதிமான்களுக்கு பாதுகாப்பை கர்த்தரே தருவார். பரலோகத்திலிருந்து கர்த்தரே நமக்கு பாதுகாப்பை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இக்கட்டு காலத்தில், நெருக்கமான காலத்தில் கர்த்தரே நம் அடைக்கலம். எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தாவே நீரே என் அடைக்கலம் என்று கர்த்தரையே நாம் நம்பி இருக்க வேண்டும். கர்த்தர் இப்படி இக்கட்டு காலத்தில் நெருக்கமான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். கர்த்தரையே அவர்கள் நம்பி இருப்பதினால் அவர்களை நிச்சயம் கர்த்தர் விடுவிப்பார். அவர்களை துன்மார்க்கருடைய கைகளுக்கு தப்புவித்து அவர்களை மீட்டு கொள்வார். கர்த்தர் நிச்சயம் இதை செய்வார். நாம் கர்த்தரையே நம்பி இருப்போம். துன்மார்க்கர்கள் நம்மை மேற்கொள்வதும் இல்லை. அவர்கள் நிரந்தரமாய் நம்மை துன்புறுத்தவும் முடியாது. நிச்சயம் கர்த்தர் விடுதலை தருவார். கர்த்தர் மிகவும் பெரியவர். அவர் நல்லவர். அவர் கைவிடாத தேவன். அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம். அவர் மேல் விசுவாசமாய் இருப்போம். அவர் நல்ல தேவன். நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 38, 39 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் தாவீது ராஜா மிகவும் துன்பமான நிலையில் இருந்த பொழுது, அவர் வியாதியினாலும் சரீரத்தில் மிகுந்த உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டும் மனநிலையில் மிகுந்த வேதனையோடும் இருந்த நிலையில் இந்த வேத பகுதிகளை ஆழமாய் தியானிக்கும் பொழுது நம்முடைய வேதனைகள் நமக்கு எதற்கு வருகிறது? அது நம்மளுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் தான் வருகிறது. நம்முடைய வியாதிகள் அதனால்தான் வருகிறது என்று இந்த தாவீது ராஜா சொல்லுகிறார். அதை குறித்து தெளிவாக பாருங்க. உங்களுடைய கோபத்திலே, அதாவது கர்த்தர் கோபமாய் இருக்கும் பொழுது நம்மை அவர் கடிந்து கொள்ளுகிறார். அவர் ஏன் இப்படி செய்தாய், ஏன் இதற்கு இப்படிப்பட்ட பாவத்தை செய்தாய் என்று கர்த்தர் கேட்பார். அதுதான் கடிந்து கொள்ளுதல். நீ இப்படி செய்திருக்க கூடாது, என் பிள்ளையா இருந்து நீ இந்த பாவத்தை செய்திருக்க கூடாது என்று கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று வேதவாசனம் சொல்வது போல கர்த்தர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். அப்படி அவர் கோபத்தில், உக்கிர கோபத்தில் அவர் நம்மை தண்டிக்கிறார். அவருடைய கோபத்தை நிமித்தம் நமக்கு சில தண்டனைகள் வருகிறது. நாம் பாவம் செய்து கர்த்தரை கோபம் ஊட்டுகிறோம். அப்பொழுது கர்த்தர் அந்த கோபத்தின் நிமித்தம் அவருடைய கோபத்தை ஆற்றிக்கொள்வதற்கல்ல, நாம் மனம் திருந்துவதற்காக, பாவம் எந்த அளவுக்கு கொடுமையானது, அதன் பலன் என்ன என்பதை நமக்கு நம் வாழ்நாளில் காட்டுவதற்காகவே, பாவம் எவ்வளவு அருவருப்பானது, அது எவ்வளவு கொடுமை நிறைந்தது, துன்பம் நிறைந்தது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நாம் செய்த பாவத்திற்கு ஏற்ற, அந்த அளவுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பை நமக்கு கொடுத்து விடுகிறார்.
அப்படி கொடுக்கும் போது நாம் மிகுந்த துன்பப்படுகிறோம். இங்கு தாவீது ராஜா சொல்லுகிறார், என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று, நான் மிகவும் துன்பப்படுகிறேன், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், நான் கண்ணீரை வடிக்கிறேன் என்று ஜெபிக்கிறார். உம்முடைய கை என்னை இறுக்கி பிடிக்கிறது, உம்முடைய அம்புகள் என்னை குத்துகிறது, உம்முடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமா இல்லை, நோயினால் வேதனைப்படுகிறேன், என்னுடைய பாவத்தின் நிமித்தம் என் எலும்புகளில் வேதனையை அனுபவிக்கிறேன், நான் மதிகேடாய் நடந்தேன், அறிவில்லாமல் நடந்து கொண்டேன், அதனால் என் புண்கள் என் சரீரத்தில் வந்து அதனால் அவைகள் எல்லாம் அழுகி நாற்றம் எடுக்கிறது, என்னுடைய சரீரம் மிகவும் துன்பப்படுகிறது, நோயினாலும் வேதனையினாலும் கஷ்டப்படுகிறேன், என்னுடைய அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலே பெருகி இருக்கிறது, அந்த பாரம், என் அக்கிரமத்தின் பாரத்தை என்னால் சுமக்க முடியவில்லை என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். இதன் பொருள் என்ன? அவர் அக்கிரமம் செய்திருக்கிறார், அதற்கேற்ற கர்த்தரை கோபம் மூட்டினார், அது நிமித்தம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது, அது நோயாகவும் வேதனையாகவும் அவருக்கு வந்திருக்கிறது, அதை சுமக்க அவரால் முடியவில்லை, மிகவும் துன்பம் அடைகிறார். இதில் கர்த்தரின் பங்கு என்ன? அவர் எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறார். அவரிடத்தில் எனக்கு நியாய தீர்ப்பு கொடும், உம்முடைய கரங்களால் அடியும் என்று நாம் தான் ஒவ்வொரு முறையும் கர்த்தரிடம் அடிகளை கேட்டு வாங்குகிறோம். அதாவது சிறு பிள்ளைகள் பெற்றோர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும், இந்த 2-3 வயது பிள்ளைகளை பார்த்தால் பெற்றோர்கள் கத்திக்கொண்டே இருப்பார்கள், இதை தொடாதே, அங்கு போகாதே என்று கத்திக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவைகள் பொருட்டாக எண்ணவே எண்ணாது. இதையாவது ஓடி போய் இதை தூக்கி அதில் தண்ணீரில் போடுவது, அதை தூக்கி இதில் போடுவது, இதையாவது சேட்டை செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி செய்து கொண்டே இருக்கிற அந்த சிறு பிள்ளைகளை போல நாமும் கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நம் மனம் போனபடி போவது, கர்த்தர் இதை வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினாலும் அந்த காரியத்தை போய் செய்வது, அதுதான் பாவம், அதுதான் அக்கிரமம். கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லி இருப்பார், இந்த காரியம் பாவம் என்று நமக்கு தெரியும், ஆனாலும் உலக இச்சைகளில் மயங்கி நம் நண்பர்கள் உறவினர்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு, அல்லது மீடியாக்களை பார்த்து அதன் மேல் மயங்கி அவர்களை பார்த்து அதில் வருகிற செய்திகளை கேட்டு அதன்படி நடப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடும் பொழுது அது என்ன செய்யும்? அது அக்கிரமங்கள் எல்லாம் பெருகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வரும். அது ஒரு அளவுக்கு மீறி போகும்போது கர்த்தர் கோபப்பட்டு நம்மை ஒரு அடி போடுவார். நியாய தீர்ப்பாக அது வரும். அப்படி அந்த நியாய தீர்ப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அந்த வலியின் நிமித்தம் வேதனையின் நிமித்தம் புலம்பி அழுது, நான் செய்த பாவம் பெரியது, நான் இதை செய்திருக்க கூடாது என்கிற உணர்வு வரும். அதே நிலைதான் இந்த அதிகாரத்தில் தாவீது ராஜாவுக்கு நிகழ்ந்திருக்கிறது. என் சரீரத்தில் பலன் இல்லை, என் இதயத்தில் கொந்தளிப்பாய் இருக்கிறது, எனக்கு சமாதானம் இல்லை, அதனால் நான் கதறிக் கொண்டிருக்கிறேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். என் பலன் என்னை விட்டு போயிற்று, எனக்கு சுத்தமாக பலனே இல்லை, என் சரீரத்தில் பலன் இல்லை, என் மனதில் குழப்பமாக இருக்கிறது, எதையும் தெளிவே இல்லை, என்ன செய்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவற்ற நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வேத பகுதியில் தாவீது ராஜா சொல்லி இருக்கிற அறிகுறிகள் எல்லாமே இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நோய்கள் என்ற மெடிக்கல் சயின்ஸ் படி பார்க்கும் பொழுது முதுகெலும்பில் அல்லது கழுத்தின் பின்புறம் முதுகில் மூளைக்கு செல்லும் நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது, இரத்த ஓட்டம் தலைக்கு மூளைக்கு செல்ல தடைப்படும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாமே சரீரத்தில் ஏற்படும். முதுகெலும்பில் எலும்புகள் நகர்வதினால் அந்த நரம்புகள் அழுத்தப்பட்டு இரத்த ஓட்டம் சீராக மூளைக்கு செல்லாது. அந்த நிலையில் இருப்பவர்களை பார்க்கும் பொழுது, அந்த வலி வேதனைகளை அனுபவிக்கும் போது அவர்களால் கழுத்தை திருப்ப முடியாது, மனம் தெளிவா இருக்காது, கண்கள் இருண்டு போகும், சரியான ஒளி இருக்காது கண்களில், ஆனால் அவர்களுடைய மனக்குழப்பமும் இருக்கும், சரீரத்தில் மிகவும் பலவீனம், நன்றாக பார்ப்பதற்கு நல்ல பருமனாக கூட இருக்கலாம், ஆனால் அவர்கள் சரீரத்தில் சுத்தமாக பலன் இருக்காது, ஒரு சிறிய பாரத்தை கூட அவர்களால் தூக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். இதெல்லாம் முதுகு தண்டில் எலும்பில் ஏற்படுகிற
பிரச்சனை அங்கு பாதிக்கப்படுவதனால் ஏற்படுகிறது. அதாவது இந்த முதுகெலும்பு பிரச்சனை வரும் பொழுது எலும்புகள் நகர்ந்து விட்டது என்று சொல்லுவார்கள். எப்படி திடீரென்று ஒரு பொருள் நகரும்? இதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் அது எங்கேயோ போய் முடியும். மிக தெளிவாக ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதுகெலும்பில் ஏற்படுகிற, முதுகெலும்பில் இருக்கலாம், சரீரத்தில் எந்த இடத்திலாக இருக்கலாம், எலும்புகள் நகர்ந்து போய்விட்டது, அதனால் இந்த நோய் வந்திருக்கிறது, இந்த அறிகுறி தெரிகிறது என்று டாக்டர்கள் சொல்வார்கள். ஆனால் திடீரென்று எலும்புகள் எப்படி நகரும்? நாம் செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் வானத்தில் பரலோகத்தில் அவர்களுக்கு தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர் தண்டிக்கும் பொழுது, அந்த தேவதூதர்கள் வந்து நம்முடைய சரீரத்தை அடிக்கும் பொழுதே நமக்கு வியாதியும் நோயும் வருகிறது. நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், நம்முடைய அநியாயத்தின் நிமித்தம் அதை அந்த பாவத்தை நம்மிடம் இருந்து நீக்கி விடுவதற்காக கர்த்தர் செய்கிற செயலாய் இருக்கிறது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அன்புள்ளவர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தோ யோசனையோ நாம் வைக்க கூடாது. அவர் மிகவும் நல்லவர். அதையும் மனதில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் என்றால் அது எதற்காக என்று புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை மன்னிப்பதும் அக்னி கடலில் இருந்து நம்மை காப்பதற்காக தான். நமக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்வதும் அதுவும் அக்னி கடலிலிருந்து நம்மை காப்பதற்காக தான். சரி, ஏன் கர்த்தர் நம்மை துன்பப்படுத்த வேண்டும், நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டும், ஏன் கர்த்தர் துன்பத்தை நம் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும் என்ற கேள்வி எல்லோருக்கும் எழலாம். ஒன்று தெளிவாக புரிந்து கொள்வோம். பெற்றவர்கள் பிள்ளைகளை அடித்து கண்டித்து வளர்ப்பது அவர்கள் எதிர்கால வாழ்க்கையை மனதில் வைத்துதான். அவர்கள் பாதுகாப்பான நற்குணசாலிகளாக வளர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடுதான். மனிதர்களுக்கு மனிதர்களே நாம் நல்லெண்ணத்தோடு இப்படி செய்யும் பொழுது நம்முடைய பரம தகப்பன் நாம் அக்னி கடலுக்கு சென்று விடாதபடிக்கு நம்மை மீட்கும்படியாக இப்படிப்பட்ட சில சிறு சிறு அடிகளை, சில வியாதிகளை, அது நமக்கு பெரியதாக தோன்றலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் சிறிய தண்டனைகளை கொடுத்து அந்த நியாய தீர்ப்பின் அந்த துன்பத்தை நாம் அனுபவிக்கும் பொழுதும் கூடவே இருந்து பத்திரமாக நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நம் ஜீவனுக்கு எந்த நோயினாலும் ஆபத்து நேரிடாது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நோயையோ வியாதியையோ பிரச்சனைகளையோ மிகப்பெரிய போராட்டங்களோ நமக்கு வாழ்க்கையில் வந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு வந்தால், அது நம்மை திருத்துவதற்காக தான், முழுமையாக்குவதற்காக தான், நம்மிடத்தில் இருக்கிற துர்குணங்களை எடுத்து போடும்படியாக, நாம் பாவத்தை குறித்த உணர்வு அடைய வேண்டும் என்பதற்காக, இந்த பாவம் செய்தேன், அதனால்தான் இந்த துன்பம் எனக்கு நேரிட்டது என்பதை நாம் ஆழ் மனதில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அப்படி ஒரு முறை நாம் தவறு செய்து அந்த நியாய தீர்ப்பை பெற்றுவிட்டால் பிறகு நமக்கு அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு வராது. என் உயிரே போனாலும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லுவோம். காரணம் என்ன? அடிப்பட்ட வலிகளின் வேதனை. கர்த்தர் சும்மாவாக நம்மை விட்டு விட்டால், நீ பாவம் செய்தையா, போய் திருந்து விட்டேன் என்று சொன்னால் நாம் மனதில் சொல்லுவோம், நான் திருந்து விட்டேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். அடுத்தது வேறொரு சூழ்நிலை நெருக்கடி வந்தால் நாம் மீண்டும் அந்த பாவத்தை செய்து விடுவோம். போய் திரும்பவும் கர்த்தரிடம் போய் நிற்போம். கர்த்தாவே, அந்த சூழ்நிலை அப்படி வந்து விட்டதா, அதனால்தான் அந்த பாவம் செய்து விட்டேன், இல்லை என்றால் நான் செய்திருக்க மாட்டேன், நான் மிகவும் நல்லவள் என்று நாம் போய் சொல்லுவோம். தவறு, மிகவும் தவறு. இப்படியெல்லாம் நாம் கர்த்தரை விட பெரிய ஆளாக நாம் முயற்சி செய்வோம். அப்படி புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்து கொண்டு பேசுவது மனித இயல்பு. அது நம்முடைய மதியினமே. கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை விட நம்மை அதிகமாய் அறிந்தவர் கர்த்தர். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் ஆத்துமாவில் அந்த சுபாவம் இருக்கிறதா, பாவத்தின் மேல் விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்று அவர் கண்களால் பார்த்தே தெரிந்து கொள்வார். எந்தெந்த பாவ சுபாவங்கள் நமக்குள் இருக்கிறதோ அதற்கேற்ற சோதனைகளை அவர் அனுமதிப்பார். உதாரணத்திற்கு, நாம் அதிகமாக கோபப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கோபம் கொள்ளாதே, கோபம் கொண்டால் பாவம் வரும், பாவத்தின் நிமித்தம் தண்டனை வரும், கோபப்படாதே, சாந்தமாய் இரு என்று நமக்கு போதித்திருப்பார்.
அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நாம் நல்ல ஒரு சூழ்நிலையில் சாந்தமாக அமைதியாக இருப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனை, பற்றாக்குறை, ஒரு குழப்பம், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நிலை வந்தால் உடனே கோபப்பட்டு பேச ஆரம்பித்து விடுவோம், பொய் சொல்ல ஆரம்பித்து விடுவோம், இப்படி ஏமாற்று பேச்சுகளை பேச ஆரம்பித்து விடுவோம். கர்த்தர் பார்ப்பார், இதுதான் நான் உனக்கு வைத்த சோதனை, நீ என்ன செய்தாய்? தவறு செய்து விட்டார். அப்படியானால் மனம் திரும்பி என்று திரும்பவும் போதிப்பார். நாம் மீண்டுமாக நாம் செய்ததை நினைத்து மனம் திருந்தினால் கர்த்தர் அந்த நாம் செய்த பாவத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பார். அப்படி அந்த நியாய தீர்ப்பை நாம் பெற்று மனம் திரும்பும் போது அந்த வேதனைகள், வலிகள், அந்த கஷ்டங்களின் மத்தியில் நாம் சென்று வரும்போது அது நமக்கு ஒரு நற்பயனை கொடுக்கும். நாம் மீண்டும் எந்த சூழ்நிலையிலேயும் போய் பேசுவதோ, கோபப்படுவதோ, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யாமல் இருப்போம். ஏனென்றால் அதற்குரிய வழி என்ன என்று இப்பொழுது நமக்கு நன்றாக புரிந்திருக்கும். ஏனென்றால் கேட்டு தெரிந்து கொள்வதை விட பட்டு தெரிந்து கொண்டால் மிகவும் ஆழமாக நம் மனதில் இருக்கும். அதனால்தான் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து 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 எல்லா பாவங்களை குறித்தும், மீறினால் வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும் அறிந்து உணர்ந்து இனி பாவத்தின் மேல் ஒரு எண்ணமே நமக்கு வராத அளவுக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அப்படி பரிசுத்தமாக்கி பரலோகத்தில் எடுத்துக் கொள்வதற்காக தான் இந்த மனித வாழ்க்கை, இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கை. நாம் பரிசுத்தம் அடைவதுதான் நம் வாழ்நாளின் குறிக்கோளா இருக்கிறது. நாம் 1000 லட்சியங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் வைத்திருக்கிற லட்சியம் என்னவென்றால் பரிசுத்தமாகுதல். கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக நமக்கென்று ஆயுள் நாட்களை நிர்ணயித்து அந்தந்த இடத்தில் நம்மை பிறக்க வைத்து அதிலிருந்து நமக்கு சில பாவங்கள் செய்யும் போது அமைதியாக விட்டு விடுவார் கர்த்தர். நாம போய் செய்யும் போது தடுக்க மாட்டார். செய்து அந்த பாவத்தின் நிமித்தம் வருகிற பலனை அனுபவித்து நீ முழுமையாய் மனம் திரும்ப வேண்டும். எந்தெந்த இச்சைகள் இருக்கிறதோ அதற்கேற்ற சோதனைகள் வரும். அந்த சோதனைகளில் எல்லாம் நாம் விழுந்து எழுந்து சில விஷயங்களில் தப்பித்துக் கொள்வோம், வேத தியானம் ஜெபம் இருந்தால். இல்லை என்றால் அந்த இச்சைக்கேற்ற பாவத்தை செய்து பின்பு மனம் திரும்பி கர்த்தரிடம் வந்து சேர்வோம். இப்படி நம்மை பரிசுத்தமாக்கும் ஒரு முழுமையான ஒரு ப்ராசஸ் தான் இந்த உலகத்தின் மனித வாழ்வு. அப்படி இருக்க கர்த்தர் பெரியவர், நாம் மிக 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 சிறியவர்கள். இந்த உலக வாழ்க்கை என்பதும் நம்மை ஒரு சுத்திகரிக்க நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ராசஸ். துணி துவைப்பதற்காக வாஷிங் மிஷினில் போட்டு அதை துவைக்க வைத்து எடுப்பது போல இந்த பூமியில் நம் ஆத்துமாவை அனுப்பி அதை நம்மை இங்கே சுத்த வைத்து நன்றாக பாடுகளை அனுபவிக்க வைத்து இன்ப துன்பங்களை எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்துவிட்டு மனம் திரும்பி முழுமையடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனுக்குள் சேர்த்துக் கொள்வதற்காக கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார். வாஷிங் மிஷினில் துணி போடுவது போல நம்மை இந்த பூமியை கர்த்தர் போட்டிருக்கிறார். நாம் இப்பொழுது சுழன்று கொண்டிருக்கிறோம். இன்ப துன்பங்களை மாற்றி மாற்றி அனுபவித்து சுழன்று கொண்டிருக்கிறோம். பின்பு நாம் இவைகளிலிருந்து வெளியே வந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும். அதற்கான புரிதலோடு நாம் வாழ்வது மிக மிக அவசியம். கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். தாவீது சொல்லுகிறார், அவர் துன்ப நேரத்தில் அனுபவித்த பாடுகளை குறித்து சொல்லுகிறார். என் நண்பர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள், காரணமே இல்லாமல் என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, எந்த தீங்கும் யாருக்கும் செய்யவில்லை. ஆனாலும் என் மேல் காரணமே இல்லாமல் பழி சுமத்தி என்னை துன்பப்படுத்த ஆயத்தமாய் எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். எனக்காக நீர் தீவிரித்து வாரும், என் ஜெபத்தை கேட்டருளும் சுவாமி, என்னை காப்பாற்றும் என்று ஜெபிக்கிறார். துன்மார்க்கர், தீய மனிதர்கள் என்னை ஏமாற்றி என்னை வஞ்சித்து என்னை பயங்கரமாய் பேசுகிறார்கள், என்னை துன்பப்படுத்துகிறார்கள், என்னை துயரப்படுத்துகிறார்கள். நானோ வாய் திறவாத ஊமையை போல நான் இருக்கிறேன். சகலத்தையும் கேட்டுக்கொண்டு நிந்தையான பேச்சுகளை கேட்டுக்கொண்டு நான் அமைதியாய் இருக்கிறேன் என்று தாவீது ஜெபிக்கிறார். அவருடைய துன்ப நாட்கள் எப்படி இருந்திருக்கிறது? சரீரத்தின் பாடுகள், மனதில் குழப்பங்கள், எதிரிகளினால் போராட்டங்கள், யோபையாவின் நிலையை போலவே தாவீதையாவும் அனுபவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட என்னுடைய துன்ப நிலையில்
நான் விழுந்து போனால் என் எதிரிகள் பெருமை பாராட்டுவார்கள். அவன் விழுந்து போனான் என்று சந்தோஷப்படுவார்களே. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், எனக்கு மறு உத்தரவு தாரும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். நான் நன்மையை நேசித்து நீதியின் பாதையில் நடப்பதினால் எனக்கு தீமை செய்ய அவர்கள் எழும்புகிறார்கள். நன்மைக்கு தீமை செய்ய தேடுகிறார்கள். கர்த்தாவே, எனக்காக எழுந்தருளும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தாவே, எழுந்தருளும், என்னை ரட்சியும், எனக்காக நீர் யுத்தம் செய்யும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும், என்னை காப்பாற்றும், எனக்காக நீர் யுத்தம் செய்யும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யோபு ஐயாவின் வாழ்க்கையில் வந்தது, தாவீது ராஜா ஐயாவின் வாழ்க்கையில் வந்தது. இன்றும் நாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், உண்மையாய் நீதியுள்ள பாதையில் நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்று விரும்பி போகிறவர்கள் எல்லாம் நீதிமான்கள் தான். நீதிமான்கள் ஆக்குகிறவர் கர்த்தரே. அப்படி இருக்க, அப்படிப்பட்ட நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் என்றே அவர்களை அழைக்கலாம். மனதால் பரிசுத்தத்தையும் நீதியையும் விரும்புகிறவர்கள் பரிசுத்தவான்களே. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். இவ்வுலகத்தோடு நமக்கு தாமரை இலை தண்ணீர் போல நாம் ஒட்டாமல் இருந்தால்தான், பாடனுபவித்துக் கொண்டு இருந்தால்தான் உண்மையிலேயே நாம் பரிசுத்தவான்கள். அப்படிப்பட்ட நிலையில் நமக்காக யுத்தம் செய்வார். துன்பத்தை நாம் அனுபவிக்கலாம், ஆனால் ஒருபோதும் தோல்வியை அனுபவிக்க போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் வெற்றியை அனுபவிக்கிறவர்கள். தோல்வி என்ற வார்த்தை வாழ்க்கையில் அவர்களுக்கு இல்லை. அவர் மிக 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 நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.